தங்களுக்கு சின்ன முக்கியமல்ல, சீமான் தான் தங்கள் கட்சியின் அடையாளம் என்று நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மக்களவை தொகுதி வேட்பாளரும் திரைப்பட இயக்குநருமான களஞ்சியம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் விழுப்புரம் தொகுதி வேட்பாளராக திரைப்பட இயக்குநர் களஞ்சியம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கள் கட்சியின் கொள்கை தத்துவத்துக்கு நெருக்கமாக அமைந்த கரும்பு விவசாயி சின்னத்தை திட்டமிட்டு பறித்துள்ளனர் என்றும், தங்களுக்கு சின்ன முக்கியமல்ல, சீமான் தான் அடையாளம் என்றும் தெரிவித்தார். மேலும் திட்டமிட்டு தங்கள் வளர்ச்சியை தடுக்கும் விதத்தில் சின்னத்தை பறித்தவர்களுக்கு இந்த மக்களவை தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவர் என்று இயக்குநர் களஞ்சியம் தெரிவித்தார். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, அதனால நாங்கள் மூன்றாவது பெருங்கட்சியாக வந்து நிக்கிறோம். சின்னத்தை புடுங்கினா நீங்க எங்க இடத்துக்கு நீங்க வந்துருவீங்களா? பாத்துருவோம். அதனால நாங்க எங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியுது. எங்களுடைய சின்னத்தை பறித்து வைத்திருக்கக்கூடிய வீரரெட்டி என்கிற அந்த நபர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான கர்நாடக மாநிலத்தின் வடபகுதியில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பெரும் பொறுப்பாளர், நிர்வாகி. அவர் கட்சியிலிருந்து விலகி போய் ஒரு புதுசா 2022 ஒரு கட்சியை தொடங்கி 2 தொகுதியில் நின்று, அதன் பிறகு நான் 11 மாவட்டத்தில் நிற்கிறேன், 17 மாவட்டத்தில் நிற்கிறேன்னு ஒரு பொய்யை சொல்லி தேசிய கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தோடு தமிழ்நாட்டில் எங்கள் சின்னத்தை, அதாவது சட்டத்தை மீறி சட்ட விரோதமாக எங்கள் சின்னத்தை அவங்க புடுங்கியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பணி செய்த வட கர்நாடகாவில் இருந்து ஒருத்தர் இதை செஞ்சிருக்காருன்னா மக்களுக்கும் ஊடகத்துக்கும் பெரும் சந்தேகம் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது ஏற்படுகிறது. அந்த சந்தேகம் எங்களுக்கும் ஏற்படுகிறது. ஆகவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக குற்றம் சாட்டுகிறோம்.